டி அவரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் உங்கள் கிரிட்டீரியா ஏரியா உள்ளுக்கு இருக்கிற வேல்யூஸோட அவரேஜான வேல்யூ மட்டும்தான் கொடுக்கும். ஓகே, எக்ஸாக்டாக டிசம் மாதிரி தான், அதோட ரூல்ஸ் சேம், ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேம் தான். ஆனால் டிசம்மில் உங்களுக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும், டி அவரேஜில் உங்களுக்கு வெறும் அவரேஜ் வேல்யூ மட்டும் கிடைக்கும். ஸோ அவரேஜ் ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கான லேபிள் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இது டோட்டலுக்கான லேபிள், டோட்டலுக்கான ஃபார்முலா கீழே இருக்குது. இப்போ நம்ம அவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேபிள் கிரியேட் பண்ணுவோம். கீழே தான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா வரப்போகுது. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா ஈக்குவல்ஸ் டி அவரேஜ் அப்படின்னு போட்டுட்டு, ஸோ டிசம் மாதிரி தான் இதுக்கும் டேட்டா பேஸ் ஃபீல்ட் கிரிட்டீரியாலாம் இருக்கும். இது நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கறதுக்காக நம்ம FX30 இந்த ஃபார்முலா பில்டரில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ டிசம் மாதிரி தான் டேட்டா பேஸ் இருக்கும், ஃபீல்டு இருக்கும், கிரிட்டீரியா இருக்கும். ஓகே, இது நம்ம ஃபில் பண்ணுறது தான் நம்ம வேலை. இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஃபுல் டேட்டா இருக்குல்ல, இதுதான் நம்ம வந்து போடணும். A6லேருந்து F64 வரைக்கும் நம்ம டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். A6லேருந்து F64. ஓகே, ஸோ இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபீல்டில் நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான், இது நீங்கள் எத்தனாவது காலம்னு போடலாம். டோட்டல் செல் இருக்கிறது 6வது காலம். இல்லை அப்படின்னா டபுள் கோடுகளுக்கு டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு போடலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக இந்த டோட்டல் சேல்ஸோட செல்லை ப்ரெஸ் பண்ணினா போதும், இது செலக்ட் ஆகிடும் ஃபீல்டில். அதுக்கப்புறம் கிரிட்டீரியா ஏரியாவில் நம்மளுக்கு நம்ம எங்கே கொண்டிஷன்ஸ் போட்டு வச்சுருக்கோமோ கிரிட்டீரியா ஏரியாவில் அதை அப்படியே செலக்ட் பண்ண வேண்டியதான். இந்த கொண்டிஷன்ஸ் என்ன, எப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டிசம் சொல்லிக் கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிரிட்டீரியா ஏரியாவில் நம்மளோட கொண்டிஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டன் தட்ட வேண்டியதான். டன் தட்டினீங்க அப்படின்னா நம்ம டிவிஷன் உள்ளுக்கு இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற ரேண்டும் சரி, உள்ளுக்கு இருக்கிற சொஃபேவும் சரி, இது ரெண்டுத்தோடையும் ஆவரேஜ் சேல்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டோட்டலோட வேல்யூவையும் சரி, இந்த ஆவரேஜோட வேல்யூவையும் சரி நம்ம கரன்சியாக மாற்றிடுவோம். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் கரன்சி வேல்யூ மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஆவரேஜ் ஆர்லேயும் வேலை செய்யும், ரேண்ட் சொஃபே இந்த மாதிரி காலமில் இருக்கிற ஆர்லேயும் வேலை செய்யும், இல்லை இந்த மாதிரி ரோஸில் இருக்கிற அண்ட் கிரிட்டீரியாலையும் இந்த ஆவரேஜ் வேலை செய்யும். டிகவுண்ட் அப்படின்றது உங்களோட நியூமெரிக் வேல்யூஸை கவுண்ட் பண்ணும். அதாவது உங்கள்கிட்ட எத்தனை ரெண்ட் அப்படின்ற கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணோம். ஓகே, இந்த கேஸில் நம்ம கேட்டகரி உள்ளுக்கு இருக்கிற வேல்யூஸை நம்ம கணக்கு பண்ண போகிறது கிடையாது. கேட்டகரி உள்ளுக்கு இருக்கிற வேல்யூஸோட டோட்டல் சேலை தான் நம்ம கணக்கு பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் சேல் அப்படின்றது எல்லாமே நியூமெரிக் வேல்யூவில். அப்போ இதில் நம்ம டிகவுண்ட்டை யூஸ் பண்ணலாம், எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ டிகவுண்டோட லேபிள் நான் இங்கே பக்கத்தில் போடுறேன், கவுண்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ இதுக்கு கீழே நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ண வேண்டியதான். ஸோ டிகவுண்டோட ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்கு சேம் தான், ஈக்குவல்ஸ் டி கவுண்ட் அப்படின்னு கொடுத்து டேப் தட்ட வேண்டியதான். ஓகே, ஸோ டேட்டா பேஸில் முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் A6லேருந்து F64 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டு அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். A6:F64 நம்மளுக்கு டேட்டா பேஸ் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஃபீல்டு. ஸோ நம்மளுக்கு டோட்டல் சேல் தானே வேணும். ஸோ அதனால டோட்டல் சேலை ப்ரெஸ் பண்ணி இதை ஃபீல்டாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கிரிட்டீரியா சேம், இல்லைன்னா நீங்கள் வேறு கிரிட்டீரியா கூட வைக்கலாம். ஓகே, நீங்கள் அண்ட் கிரிட்டீரியா யூஸ் பண்ணாமல் வரும் இந்த கேட்டகரி ஈக்குவல்ஸ் டு ரேண்டாக இருந்தாலும் சொஃபேவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆர் கிரிட்டீரியா மட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் போத் அண்ட் ஆரையும் யூஸ் பண்ணலாம். நான் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வெறும் ஆர் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா நம்மகிட்ட அந்த அளவுக்கு கவுண்ட் இல்லை. ஸோ ரொம்ப ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால எவ்ரி ரேண்ட் அண்ட் சொஃபேவோட கவுண்ட்டை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் டன் தந்ததுக்கப்புறம் நம்ம பாருங்க 8ன்னு வருது. ஸோ நம்மகிட்ட கேட்டகரி உள்ளுக்கு ரேண்ட் அண்ட் சொஃபே இது ரெண்டுத்தையும் சேர்த்து 8 வேல்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பார்த்தோம், ஆனால் நம்மகிட்ட இன்னொரு வேல்யூவும் இருக்குது. ஓகே, டி கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டி கவுண்ட் நான் சொன்ன மாதிரி வெறும் நியூமெரிக் வேல்யூஸ் மட்டும்தான் கனெக்ட் பண்ணோம். ஆனால் டி கவுண்ட் ஏ அப்படின்றது நியூமெரிக்ஸ் வேல்யூவும் கனெக்ட் பண்ணோம், டெக்ஸ்ட் வேல்யூவும் கனெக்ட் பண்ணோம். இல்லை அப்படின்னா அதில் வேற எந்த வேல்யூ வந்தாலும் சரி, அந்த செல்லில் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் அந்த வேல்யூவை கண்டிப்பாக அது கவுண்ட் பண்ணோம். அன்லெஸ் அந்த செல் எம்டியாக இருந்தால் டி கவுண்ட்டும் கணக்கு பண்ணாது, டி கவுண்ட் ஏவும் கணக்கு பண்ணாது.
ஓகே. ஸோ டி கவுண்ட் வெறும் நியூமரிக் வேல்யூ தான் கனெக்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஏதாவது ஏபிசி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணோம். ஆனால் நீங்கள் டி கவுண்ட் ஏ யூஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஜெனரல் வேல்யூவையும் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ வெதர் உங்கள் இஷ்டம் டி கவுண்டா இல்லை டி கவுண்ட் ஏவா அப்படின்னு சொல்லி நியூமரிக் வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா டி கவுண்ட்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிரிட்டேரியா ஏரியாவில் லேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறப்பையும் சரி இல்லை வேல்யூஸ் கிரியேட் பண்ணுறப்பையும் சரி மிஸ்பெல் பண்ணக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபார்முலா எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், ஆனால் மிஸ்பெல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் சரியாக ஸ்பெல் பண்ணியிருந்தா கூட நம்ம நார்மலாக பழக்க ஜோசத்தில் ஸ்பேஸ் பார் வந்துருமா, அந்த மாதிரி உங்கள் வேர்டுக்கு அப்புறம் தட்டி ஆன்சர் தட்டிடாதீங்க. ஸோ இந்த ரேண்ட்டை வந்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளோட ரேண்ட் வெறும் ரேண்ட்டாக தான் இருக்குது, ரேண்ட் ஸ்பேஸ் பாவாக இல்லை. ஓகே. ஸோ அதனால அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பேஸ் பாவோட விட்டுறாதீங்க, சரியான ஸ்பெல்லிங்கை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் டி அவரேஜ் அண்ட் டி கவுண்ட் இதை பற்றி மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகே. உங்கள்கிட்ட டி கவுண்ட் இருக்குது, டி கவுண்ட் ஏ, அதுக்கப்புறம் டி மேக்ஸ் இருக்குது, டி மீன் இருக்குது, அதுக்கப்புறம் டி சம், அதுக்கப்புறம் டி ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி டி ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே. அடுத்த வீடியோவில் நான் சப்டோட்டல் பற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதுதான் இந்த செக்ஷனோட லாஸ்ட் வீடியோ. ஓகே. See you on next video. Bye.